राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय அழகான கோவர்தனம் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கடுத்து அப்படி போவோம். நந்த கிராமம், கோவர்தனம், நந்த கிராமம், பர்சானா இதெல்லாம் ஒரே நாள்லேயே சில பேர் பார்ப்பா. என் கூடலாம் வந்தால் நடக்காது. அதெல்லாம் எனக்கு கோவர்தனத்துக்கே 3 நாள் வேணும். அட்லீஸ்ட் ஒரு நாள் ஓரளவு முக்கியமான. இப்போ நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. நந்தகாவ் பர்சானா ஒரு நாளில் பார்க்கலாம். நந்தகாவ் அழகான ஒரு பெயர். நந்த கிராமம் அப்படின்னு பெயர். ரொம்ப அழகான ஒரு சின்ன மலை, ஹில்லாக் தான், ஒரு குன்று. மலைன்னா சொல்ல முடியாது, ஒரு குன்று. ஆனால் அதில் ஒரு லெவல் வரைக்கும் வண்டி போகும். அப்படின்னா லோக்கல் ஜீப்பில் அழிச்சுட்டு போவா. அது என்னென்னா அந்த சின்ன மலைக்குள்ளே அப்படி கொச்ச 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 கொச்சன்னு வீடுகள் கட்டி அங்கேயே மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பார். மலையோட சிகரத்தில், சிகரம் மலையெல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறேன், அதோட டாப்பில் அப்படி நம்ம சும்மா நடந்து போனோம்னா ஏதோ ஒரு மேடு மாதிரி இருக்கும். அதை ஏறிண்டே இருந்தோம்னா அழகாக கோவிலுக்கு வந்துடலாம். அந்த மலை, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் மலையடிவாரம். இதுதான் நந்த கிராமம்னு பேர். எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் கம்பேர் பண்ணி சொல்லணும்னா திருநீர்மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா. திருநீர்மலை கூட பெருசாக இருக்கும், நந்த கிராமம் அவ்வளோ பெருசு கூட கிடையாது. திருநீர்மலையில் கூட நிறைய ஃப்ளாட்ஸு அது இதெல்லாம் வந்தாச்சு சென்னையில். நந்த கிராமம்ன்ற இன்னும் நிஜமாகவே இன்னும் கிராமம் தான். இன்றைக்கி அங்கே தங்கிறதுக்கான பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. தங்கணும்னா பெஸ்ட்டு இது பிருந்தாவனம், தென் மதுரா. ஓகே, பிருந்தாவனம் எல்லாரோட மோஸ்ட் ப்ரிஃபர்டு ஸ்டே அப்படின்னா அதுதான். கோவர்தனத்தில் இருக்குது, நான் இன்னும் தங்கினது கிடையாது. அது மாதிரி தெரியாது. பிருந்தாவனத்தை தங்கிட்டு தான் போயிட்டு வருவேன். ஸோ நந்த கிராமம் ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த நந்த கிராமம் அத்தனை விசேஷம். அதாவது நந்த கிராமம்தான் சொல்லப்போனால் நந்தகோபர் இவர்களுக்கெல்லாம் அவளுடைய சொந்த ஊர் அப்படின்னா அதுதான் சொல்லணும். கோகுலம் அவளுடைய சொந்த ஊர் இல்லை. கோகுலம்ன்றது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்த இடம். கோகுலத்துக்கு ஒரிஜினலாக புராண பெயர் படி பார்த்தா மகாவனம்னு பெயர். மகாவனம், பிருஹத் வனம் அப்படின்னு. பிருஹதீஸ்வரர் சொல்லிய பிருஹத் ஈஸ்வரர், பெரிய வனம், அதுதான் மகாவனம்னா பிருஹத் வனம்னு பெயர். இந்த நந்தகோபருடைய அப்பா பர்ஜன்ய கோபன்னு அவருக்கு பெயர். அவர் வந்து சரி இந்த இடம்லாம் ஒன்றும் சரியில்லை, மாற்றி இந்த கேசி இவெல்லாம் ரொம்ப படுத்துகிறான், அதனால் நம்ம வேறு இடம் போகலாம்னு சொல்லி நந்த கிராமத்திலேருந்து கிளம்பி அவர்கள்லாம் வந்து செட்டிலான ஒரு ஹேம்லெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன ஒரு நதிக்கரை ஓரத்தில் ஒரு வாழும்படியான ஒரு இடம். அதாவது அவெல்லாம் மாடுகள் தான் மெயின். அதனால் அப்படியே வந்து அங்கே ஒரு கூடாரம் போட்டு தங்குவோம். அப்புறம் அங்கே நன்னா இருந்ததுன்னா அதுக்கப்புறமா சரி இங்கேயே இருக்கலாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறமா தான் கல் கட்டிடம் எல்லாம் கட்டுவோம். அதனால தான் கோகுலத்தில் நந்த பவனம் முக்கியமாக இருக்குது. இந்த நந்தகோபருடைய அப்பா பேர் பர்ஜன்யா அப்படின்னு பேர். பர்ஜன்ய மேகங்கள்னு ஒன்று உண்டு. பர்ஜன்ய மேகங்களை கொண்டு தான் இந்திரன் வந்து கோகுலத்தையும் அழிக்க பார்த்தான்ட்டுருக்கான். பர்ஜன்ய அப்படின்னு ஒரு பெயர். இந்த பர்ஜன்யன்ற பெயர் நான் நார்த்தில் நிறைய கேட்டிருக்கேன். நிறைய பேர் மனுஷா பர்ஜன்ய அப்படின்னு வைப்பா. ஆண்டாளுடைய திருப்பாவை வியாக்கியானத்தில்
பர்ஜன்ய மேகங்களுக்கு அதிபதியான வருணா அப்படின்னு தான் வியாக்கியானம் எல்லாம் சொல்கிறார். அந்த பர்ஜன்யர் யாருன்னு கேட்டால் தேவமீடா அப்படின்ற ஒருத்தருடைய இளைய மனைவி கோபி, அவளுக்கு பிறந்தவர் இந்த பர்ஜன்யர். தேவமீடான்னு பேர். தேவமீடாவினுடைய இளைய மனைவி அவள் ஒரு கோபி. அவளுக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த பர்ஜன்யா. தேவமீடாவுக்கு ஒரு க்ஷத்ரிய மனைவி உண்டு. அந்த க்ஷத்ரிய மனைவிக்கு பிறந்தவர் தான் சூரசேனா. சூரசேனாவுடைய பிள்ளை தான் வசுதேவர். இந்த தேவமீடாவினுடைய பர்ஜன்யாவுடைய பிள்ளை தான் நந்தகோபர். ஸோ நந்தகோபருடைய தாத்தா அந்த தேவமீடர், அவருடைய கோபி ஒய்ஃபுக்கு பிறந்த அந்த வம்சத்தில் வந்தவர் நந்தகோபர். தேவமீடாவுடைய க்ஷத்ரிய ஒய்ஃபுக்கு பிறந்தவர் அந்த வம்சத்தில் வந்தவர் வசுதேவர். ஸோ கசின்ஸ் 2 பேர். அதனால் தைரியமாக கொண்டு போய் பிள்ளை அங்கே கொண்டு விட்டார் அப்படின்னா தூரத்து உறவு. அந்த காலத்தில் சொல்லுவார் இல்லையா, மூத்தார் இளையார்னு இல்லையா. அதனால் இவர் இளையாருடைய தாத்தாவுடைய இளைய பாட்டியினுடைய பிள்ளை, அவர் மூத்த பாட்டியினுடைய பிள்ளை. இப்படி தான் இருக்குது. ஸோ தேவமீடியா, பர்ஜன்யா, நந்தகோபா, கிருஷ்ணா. அந்த பக்கம் போயாச்சுன்னா தேவமீடியா, அதுக்கப்புறம் சூரசேனா, வசுதேவா, கிருஷ்ணா. ஸோ ஒரே கிருஷ்ணா இந்த பக்கம் அந்த பக்கம், அவ்வளோதான். அங்கே வாசுதேவன், இங்கே நந்தநந்தன், நந்தலாலா. ஸோ இவர்கள்லாம் மாடு, கோபியினுடைய பிள்ளைனால இவர்கள்லாம் மாடுகளை முக்கியமாக பிராதானியமாக வச்சின்றார்கள். அவர்கள் சத்திரிய ஜாதி அப்படின்றதுனால ராஜ்ய பரிபாலனம்ன்ற ஒரு இது. ஸோ ரொம்ப அதனால தான் ஆண்டாள் சொல்கிற, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அதாவது இது நந்தகோபர் வசுதேவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் கூட ரகசியமாக இருந்தது தான். ஸோ யாருக்கும் அது பெருசாக தெரியலை. ஃப்ரெண்டு மாதிரியே பண்ணுறார். பாகவத்தில் பார்த்தோம்னா 2 பேரும் பரஸ்பரம் சகா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாள் ஒழிய ஒரு கசின் பிரதர்ஸ் மாதிரி அவளோட கான்வர்சேஷனே இருக்காது. நந்தகோபருக்கு எப்பொழுதுமே வசுதேவர் மேலே அபரிமிதமான மரியாதை உண்டு. வசுதேவருக்கு நந்தகோபர் அபரிமிதமான அன்பும் நம்பிக்கையும் உண்டு. 2 பேரும் அத்தனை விசேஷம். ஸோ தேவமீடர், பர்ஜன்யர், நந்தகோபர், நந்தலாலா. தேவமீடர், சூரசேனா, வசுதேவர், வாசுதேவ, கிருஷ்ணன். ஸோ இதுதான் இந்த பக்கத்தில் இருக்க வரைக்கும் என் கிருஷ்ணா, அந்த பக்கம் போனால் வி கிருஷ்ணா. அவ்வளோதான் வித்தியாசம். நந்தகோப கிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணா. ஸோ இவ எல்லாருமே பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக அந்த யது மகாராஜா, யயாதி யது அந்த வம்சத்தில் வந்தவர்கள். சந்திர வம்சத்தில் ராமச்சந்திரமூர்த்தி, சூரிய வம்சம். இவர்கள்லாம் இந்த சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள். யயாதி யது இப்படி வந்தவர்கள் இவா. ஸோ இந்த நந்த கிராமத்தில் தான் இவாளுடைய சொந்த ஊர். அவங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு கிருஷ்ணனை கேட்டால் சரியாக அவன் என்னத்தை சொல்லுவான்னு தெரியல. நந்தகோபுரம் இருக்கிற வரைக்கும் நந்த கிராமம் சொல்லுவான். அந்த பக்கம் போயாச்சுன்னா வேறைய சொல்லுவான். அப்போ கிருஷ்ணனோட சொந்த ஊர் அப்படின்னா கோகுலம் இல்லை, நந்த கிராமம் தான் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நந்த கிராமம். கண்ணன் கோகுலத்தில் 3 வயசு 4 மாதம் வரைக்கும் தான் இருக்கான். அதுக்குள்ளேயே பூதனா, சகடாசுரன், திருநாவர்தன், அதுக்கப்புறமா நலகூபரன், மணிக்ரீவன், இதெல்லாம் நந்த கோகுலத்தில் கடைசி லீலை அப்படின்னா பழக்காரிக்கு நவரத்னங்கள் கொடுக்கறது. ஸோ அந்த லீலை தான் லாஸ்ட்டு. சரியாக நலகூபரன், மணிக்ரீவன் மருத மரங்களை முறித்த உடனேயே உழுக்குவல பந்தம், அன்றைக்கி அந்த உக்கல் பந்தன்னு சொல்லிட்டு அந்த உரல்லாம் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமே அவன் முடிவு பண்ணிட்டான், அதில் திரும்பி வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ 3 வயசு 4 மாதம், 3.5 வயசு வச்சுக்கோங்க ரஃபா. 3.5 வயசில் பிருகத் வனத்திலிருந்து இவெல்லாம் கிளம்பிடுறான். கிளம்பி அங்கங்கே செட்டிலாகி போகிறான். அதில் தீக்னு சொல்லுவாள், அந்த இடம் ஒன்று.
அப்புறமா சட்டிகரா, இன்றைக்கும் பிருந்தாவனத்துலேருந்து டுவர்ட்ஸ் மதுரா சட்டிகரா தாண்டி 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 தான் போகும். ஸோ இங்கெல்லாம் அவள் கொஞ்சம் கொஞ்சம் மாதங்கள் இருந்துட்டு தென் அவள் அப்படி கிளம்பி போனா அப்படின்னு இருக்கு. சட்டிகரான்றது பிருந்தாவனத்தினுடைய அவுட்டர். ஸோ கோகுலம், அதுக்கப்புறம் தீக், அதுக்கப்புறமா சட்டிகரா, அதாவது சகட்டிகரான்னு பேர் அந்த இடத்துக்கு பேர். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு சரியாக வந்து கிருஷ்ணனுடைய 5வது பர்த்டே வந்து சட்டிகராவில் கொண்டாடுறான். ஸோ இப்போ என்னென்னா இந்த இதில் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பாகவதத்தில் கண்ணன் நந்தகோபுரம்லாம் கிளம்பினான் இருக்கும். கோகுலத்தை விட்டு கிளம்பி யமுனா ஆற்றங்கரைக்கு வந்து வழியில் வண்டி அப்படி வட்டமாக நிறுத்தி வச்சுட்டு அங்கே செட்டில் ஆனான் இருக்கும். அந்த சக்கட்டம்னா வண்டி, அந்த வீல். ஸோ அந்த சக்கட்டிகரா இன்னைக்கு சட்டிகரான்னு மாறிடுது. ஸோ இது எல்லாமே பிருந்தாவனம்ன்ற ஒரு சின்ன இடம்னா பிருந்தாவனத்தினுடைய அவுட்டர் ஏரியா. இதெல்லாம் பிருந்தாவனத்தினுடைய சபர்ப்ஸ் அப்படி சொல்லலாம். கர்க சம்ஹிதைப்படி பார்த்தா பிருந்தாவனத்திலிருந்து பர்சானா நந்த கிராமம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பிருந்தாவனம். அவ்வளோ பெருசு பிருந்தாவனம். அதாவது கோகுல், ராவல், பர்சானா, நந்தகாவ், கோவர்தனம், இது எல்லாம் சேர்த்து ஒரே இடமா பிருந்தாவனம். அப்படிதான் கர்க சம்ஹிதையினுடைய அந்த டெரிட்டரியை சொல்லும் பொழுது, எல்லையை சொல்லும் பொழுது இப்படி தான் சொல்கிறார். ஸோ கண்ணன் 3.5 வயசில் கிளம்பி அதுக்கப்புறமா தீக் அந்த இடத்துல இருந்தால், அப்புறம் சட்டிகராவில் இருந்தால், அதுக்கப்புறம் 6வது வயசில் நந்த கிராமம் வந்துட்டான். ஸோ 6 வயசுலேருந்து அவன் 10.25 வயசு இல்லாட்டி 11.5 வயசுக்கு வரைக்கும் இருந்தான் இருக்கு. 6 வயசுலேருந்து 11.5 வயசு வரைக்கும் கண்ணன் வாழ்ந்த இடம் நந்த கிராமம். நந்துகாவ், நந்தருடைய கிராமம்னு பெயர். ஸோ அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கைசோர லீலா. அதாவது கண்ணன் வந்து சாட்சாத் மன்மதனா அந்த ரூபலாவண்யம் எல்லாம் வந்தது இந்த நந்த கிராமத்தில் தான். அந்த மலை, அது ஏன் நந்த கிராம் அப்படின்னா அது சொல்லுவான் நந்தி கிராமம்னு பேர், நந்தீஸ்வர் கிராமம்னு பேர். இது நந்தகோபுரால கிடையாது, நந்தியினுடைய ஈஸ்வரன் நந்தீஸ்வரர், நந்தீஸ்வரருடைய மலை, அதனால நந்தீஸ்வர கிராமம்னு பேர். இன்னைக்கும் அந்த மலை மேலே போனோம்னா அழகா நந்தீஸ்வர பகவான் உண்டு. இந்த பகவான் வந்து கிருஷ்ணனா அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு பிளான் பண்ணும் பொழுது பிரம்மதேவர் சிவபெருமான்லாம் வந்து உடைய அழகான லீலைகள்லாம் பார்க்கணும், எங்கள் மேலே நீ லீலைகள் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பிரம்மதேவரே மலையாக வந்தது தான் விஷபானுபுரம், பர்சானா. இன்றைக்கும் பர்சானாவுக்கு 4 இடம் உண்டு. தான்கட், மான்கட், பான்கட் இப்படிலாம் உண்டு. 4 மலைகள் தனித்தனியாக உண்டு. ஸோ பிரம்மாவுடைய 4 தலைகள் அப்படின்னு. சிவபெருமானே மலையாக இருக்கிறது தான் இந்த நந்த கிராமம். நிஜமாக ஏறும்போது பயமாக தான் இருக்கும். அவர் தலையில் போய் ஏறலாம், கிருஷ்ணன் ஏறலாம், ராதாராணி ஏறலாம். ஆனால் அவருக்கு ஆசை, அவருக்கு கேட்குறதே அப்படி தான், உன்னையும் உன் பக்தர்களையும் சுமக்கும்படியாக. அதாவது குலசேகர ஆழ்வார் சொல்வார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்ற மாதிரி மலையாய் இருந்து உன் திருவடியை சுமப்பேனே அப்படின்னு. அதனால் சிவபெருமானுடைய தலையே தான் இந்த நந்தீஸ்வர மலை. இன்றைக்கும் உள்ளே போனால் இத்தினூண்டு ஒரு இடம் இருக்கும். பாவம் மெயின் என்ட்ரன்ஸை தாண்டி உள்ளே போய் லெஃப்ட் சைடில் உதயமேன்னு ஒரு இடம் இருக்கும். அதாவது விஷயம் தெரிஞ்சவா சொன்னால் சில பேர் போய் பார்ப்பா, இல்லாட்டி கண்ணிலேயே காண மாட்டார். ஆனால் நல்லா அந்த பிரஜபூமி லீலை பரிக்கிரமா தெரிஞ்சவாள்லாம் முதல்ல நந்தீஸ்வரரை பார்க்க தான் அழைச்சிட்டு போவாள். ஃபஸ்ட்டு போய் அவரை பிரதட்சணம் பண்ணிவிட்டு நந்தீஸ்வர நமஸ்காரம் பண்ணிவிட்டு மேலே போகணும். அதனால் நான் அதே ஃப்ளோர் தான் குட்டியாக இருப்பார். இல்லைன்னா போயிட்டு வரும் பொழுது இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் தான் நந்த கிராமம் போயிட்டு வந்த புண்ணியம். இன்றைக்கும் பத்ரிகாசிரமம் போகிறவா எல்லாரும் மற்ற எல்லா இடத்தையும் பார்ப்பாள். அங்கே ஆதி கேதார்நாத் ஒருத்தர் இருப்பார், எல்லாரும் விட்டுடுவா. அதை தாண்டி தான் போய் ஏறி இறங்குவா. நான் சொல்லிட்டு வருவேன், நான் புராணங்களில் ஆதி கேதாரநாதனை பார்த்தா தான் பத்ரிகாசிரமம் போயிட்டு வந்த புண்ணியம் உண்டு. எப்படி மம்மியூர் போனாதான் குருவாயூர் புண்ணியமோ அந்த மாதிரி
அதே மாதிரி இங்கேயும் நந்தீஸ்வரரை பார்த்தாலொழிய நந்த கிராமம் போயிட்டு வந்த புண்ணியம் இல்லை அப்படின்னு புராணங்கள் சொல்றது. ஸோ கண்ணன் தன்னுடைய 6வது வயசில் இந்த நந்த கிராமத்துக்கு அவ்வளவு அழகாக வந்தான். ஸோ கோகுலத்தில் ஒரு நந்த பவனம் உண்டு. அதுக்கப்புறமா இந்த நந்தி கிராமத்தில் நந்தகாவில் ஒரு நந்த பவனம் உண்டு. அப்புறம் இன்னொரு இடம் உண்டு, அது என்னென்னு கண்டுபிடிங்க. எனக்கு இடம் தெரியும், நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இன்னும் அந்த நந்த பவனம் நான் பார்த்துருக்கேன். இந்த 2 நந்த பவனம் நான் பார்த்துருக்கேன். இந்த சட்டிகரா தீக் இங்கெல்லாம் பார்த்தா நந்த பவனம்ன்றது தனியாக கிடையாது. அவள்லாம் அந்த மாடுகளை கட்டிட்டு வண்டியை வச்சுட்டு அதுலேயே ஒரு டென்ட்டை போட்டுட்டு இப்படி ஆத்தங்கர வாசியாக வாழ்ந்துட்டு போயிட்டான். ப்ராப்பர் வீடு அப்படின்றது நந்த கிராமம். ஆனால் இன்றைக்கி போய் நம்ம பார்த்தோம்னா பெருசாக மகாவனம் கோகுலத்தில் இருக்கிற மாதிரி பழைய 5000 வருஷம் பழமையான கட்டிடங்கள் அங்கே கிடையாது. ஆனால் அங்கே பெரிய கோவில் வீடு மாதிரியே தான் கட்டியிருப்பா. அது பயங்கர கூட்டம். அது 2 பிரச்சனை எனக்கு இந்த கோகுலத்துலேயும் நந்த கிராமத்துலேயும் ரொம்ப நாளாக மாறணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். நினச்சதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இதுவும் நடக்கும். என்னென்னா இந்த கோகுலத்தில் போனாலும் வாசலில் அந்த ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அங்கே இருக்கவாள்லாம் விஷயத்தை சொன்னால் பரவாயில்ல, இவ்வளோ தானம் கொடுக்கணும், இத்தனை பசுக்களை மேய்க்கிறோம், நாங்கள்லாம் அதை நம்பி தான் இருக்கோம், இவா சொல்லி முடிப்பா. அப்புறம் உள்ள அழிச்சுட்டு போனோன்னு அங்கேயும் திரையை போட்டுவிட்டு அவள் அதே கதையை வேறு விதமாக சொல்லி யார் யார் எவ்வளோ ஆரம்பிக்கிறது 25,000 ரூபா தான் ஆரம்பிப்பாள். கடைசியில் 1000, 500, 100, 200 வாங்கிப்பா. ஆனால் ஆரம்பிக்கிறது 25 பெரிதினும் பெரிதுகள்ன்றது நான் அவகிட்ட தான் பார்த்துருக்கேன். சாதாரணமாலாம் இவ்வளோ அசாம கேட்பேன். நானும் இத்தனை தடவை போயாச்சு, யாராவது ஒரு ஆள் அந்த வார்த்தையை மாத்திரம் இது இப்படியே அதில் என்னென்னா நிறைய டைம் எடுக்கும். அப்படியே கூட்டமாக அனுப்பி விடுவா. அழகாக போவோம் தரிசனம் பண்ணுறது. மதுராலாம் போனால் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு நமக்கு டைம் இல்லை. அவள் அங்கேயே இருக்கா, அவளுக்கு அப்படியே ஓடும். நமக்கு அடுத்து முடிச்சுட்டு வரணும். பெருசாக அங்கெல்லாம் அந்த இதெல்லாம் வேறு பார்க்குறதே பெரிய பாடு. ஒரு நல்ல வாஷ்ரூம் இருக்கா, சாப்பிட்றதுக்கு எல்லாம் டயர்டாகும், அலைச்சல் இருக்கும், எல்லாம் உண்டு. அதனால் என்னடா இது அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் மாறணும். அதுக்கு அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். அந்த நந்த கிராமத்தை அப்படியே கூட்டம் மாதிரி வதன்னு அனுப்போம். அது என்ன ஆகும்னா சில மாதிரி தள்ளு முள்ளாயிடும். அதில் சில நல்ல ஒரு 3 அடி ஹைட்டில் ஒரு படி இருக்கும், அதெல்லாம் ஏறவே முடியாது, ஏற்றி விடவே முடியாது. அது அப்படியே ஜனங்களும் தள்ளுவாவா. அதெல்லாம் மாறணும். அது சாதாரணமாக போகணும். ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா சுவாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆனந்த அணு தள்ளுறா, கீழே விழுந்தேன், இங்கே ஒரே தள்ளு முள்ளார். சில பேருக்கு அப்படியே அந்த தள்ளு முள்ளில் வேர்க்கும், ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தான் மாறணும். இந்த நந்த கிராமத்திலையும் அது நிஜமாகவே மாறணும். அதை விட கஷ்டம் இந்த நந்த கிராமத்துக்கு மேலே ஏறுற வழியில் இந்த ஜனங்களை பத்திரப்படுத்தி கூட்டின்னு போகிறது. ஏன்னா லைனாக நல்ல ஸ்வீட் கடை வச்சுருப்பான். அந்த வாசம், அந்த பால் வாசனையே மூக்கத்தில் வரும்போது சாப்பிட்லான்னு ஓட்டின்னு போகணும். வரும்போது எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் ஆளுக்கு ஒன்று கேட்கு வாங்க டைம் ஆச்சு ஓட்டின்னு வரணும். இல்லாட்டி மக்கள் என்னெல்லாம் கிடைக்கிறதோ வாங்குவான். நமக்கு அந்த டைம் ஒரு பெரிய யாத்திரையில் பெரிய கஷ்டம். அந்த ஹிமாலய யாத்திரை என்னடா சொல்கிறோம்னா ஒரு இடத்துல காமிச்சு அடுத்த இடம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான். பெருசாக நிறைய காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ட்ராவல் தான் ஓடிடும். ஆனால் இந்த நந்த கிராமம் அவ்வளவு அழகு. ஸோ கண்ணன் கோவர்தன மலையை தூக்கிறதுக்கு பிளான் பண்ணது, இது எல்லாமே நடந்தது இந்த நந்த கிராமத்தில் தான். கோகுலத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அத்தனை சிரேஷ்டம் இந்த நந்த கிராமம் பரிக்கிரமா மட்டுமே தனியாக உண்டு. அது மட்டுமே ஒரு 6 கிலோமீட்டர் பரிக்கிரமம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக பரிக்கிரமம். நான் நினச்சிட்டு இருக்கேன் எப்பயாவது போய் இப்படி ஒரு 40 நாள் இருந்துட்டு ஒவ்வொன்றையா சும்மா அப்படி பரிக்கிரமா பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். ஆளெல்லாம் கூட்டு போகிற. இல்லாட்டி ஒரு 10 பேர் வாங்கும், ஒரு 4 இடத்த காமிச்சிட்டு நீங்கள் போங்க, அடுத்து நீங்கள் அதுக்கு அப்படியே ஒவ்வொரு செட்டாக அந்தந்த ஊரை காமிச்சு அப்படி எல்லாத்தையும் பரிக்கிரமா பண்ணிட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அந்த ஊர் வெயிலும் கஷ்டம், மழையும் கஷ்டம், குளிரும் கஷ்டம், எல்லாம் எக்ஸ்ட்ரீம். நமக்கு தான் அது பெரிய பாடு. நந்த கிராமம் எல்லாம் உபவனம் அப்படின்னு தான் காண கிடைக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு இந்த நந்த கிராமத்துக்கு வரார். வரஜபூமி பரிக்கிரமா வரும்போது கோவர்தன பரிக்கிரமெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வரார்.
அப்படியே அங்கங்கே அந்த கிராமத்து ஜனங்கள் இருக்கா. கோவில்லாம் சிதிலமடைஞ்சு மேலே அப்படி கோட்டை மட்டும் இருந்தது. இதெல்லாம் வஜ்ரநாபன் அங்கங்கே அவன் உண்டாக்கினது தான். அப்போ போய் கேட்குறார் சைத்தன்ய மகாபிரபு, இங்கே கோவில் இருந்திருக்குமே, இந்த கோவில் மூர்த்திகள்லாம் எங்கே இருக்குது, நந்தபாபா யசோதா மையா கிருஷ்ணனோட மூர்த்தி எல்லாம் இருக்கணுமே அப்படின்னா கேட்டும்போது அவள்லாம் எங்களுக்குலாம் தெரியல, ஒரு வயசானவன் மட்டும் இல்லைங்க, ஒரு குகை மாதிரி இருக்குது, பெருசாக யாரும் போகிறதா ஏதோ மூர்த்திலாம் இருக்குதுன்னு சொல்லுவாள், நீங்கள் வேணால் வாங்குவோன்னு அழிச்சுட்டு போய் காமிச்சா நல்ல ஒசரமாக ஒரு நந்தகோபர், ஒசரமான ஒரு யசோதா, திரிபங்கி ரூபத்தில் கிருஷ்ணன், இந்த 3 மூர்த்தி மட்டும் அங்கே இருந்தது. நிஜமாகவே அந்த ராயலாக இருப்பாள் நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணன். எனக்கு இன்றைக்கும் இந்த கோகுல நந்தகாவில் ஒரு பூஜாரி உண்டு, நம்ம ஃப்ரெண்டு. சில இடங்கள்லாம் அப்படி தான், நந்தகாவில் ஒரு பூஜாரி உண்டு, அப்புறம் ரிஷிகேஷில் ஒரு பூஜாரி உண்டு. டெய்லி நான் பார்க்குறேனே இல்லையோ, காலையில் முதல்ல என்னடான்னா நந்த கிராமத்துலேருந்து இவ பரிவாரத்தோட ஃபோட்டோ வந்துடும். எந்த விசேஷமாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு விஷஸ் வந்துடும், ராதாஷ்டமி விஷஸ் எல்லாம். மாதிரி ரிஷிகேஷ் பரத்நாராயண் டெய்லி என் மொபைலில் காலங்காத்தால் நான் எழுந்தால் அப்படி கிளிக் பண்ணால் அவர் பார்த்துடலாம். டெய்லி வந்து மொபைலுக்கு வந்து அப்படி ஒரு காட்சி கொடுத்துட்டுருக்கா. ஸோ அந்த நந்த காவில், நந்தேஸ்வரர் இதில், நந்த பவனத்தில் சைத்தன்ய மகாபிரபு அதை பார்த்து ஆடி பாடி மேனி சிலிர்த்து ஆனந்தத்தை தழைச்சி அந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஜபிக்க ஜனங்கள்லாம் அசந்து போய்ட்டா. இந்த மூர்த்திக்கு இவ்வளோ ஆக்கர்ஷணம் இருக்கா, சைத்தன்ய மகாபிரபுவை கொண்டு தான் அந்த மூர்த்திக்கு அவ்வளோ ஆக்கர்ஷணம் இருக்குன்னே கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் வந்து இங்கே கோவிலெல்லாம் மாற்றான். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நிறைய மாறியாச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்றைக்கும் அந்த சந்நிதியில் இருக்கக்கூடிய நந்தகோபர் யசோதா கிருஷ்ணன் பழைய மூர்த்தி தான், மற்ற நிறைய மூர்த்திகள் ஆட் ஆகிடுது. அங்கே பார்த்தோம்னா நந்தகோபர், யசோத, கிருஷ்ணன், பலராமன், ஸ்ரீதாமன், மதுமங்களன், அப்புறமா ரோஹிணி மாதா, அதுக்கப்புறமா பலராமனுடைய மனைவி ரேவதி, ராதாராணி, இவ்வளவு எல்லாரும் அங்கே இருப்பாள். இதில் வந்து மன்சுக், தன்சுக் அப்படின்னு பேர் இந்த ஸ்ரீதாமன் மதுமங்களனுக்கு. அவள்லாம் வர ஃப்ரெண்டாக ஓரத்தில் நிற்பாள். அது என்னென்னா கிருஷ்ணனும் பலராமனும் 2 பேரும் கனகரேன்னு இருப்பாள், 2 பேரும் திரிபங்கி ரூபத்தில் இருப்பாள், 2 பேரும் கையில் புல்லாங்கல் வச்சுருப்பாள். இதில் இந்த பலராமன் வந்து நந்தகோபர் பக்கத்தில் இருக்கிறது கிருஷ்ணன், அந்த பக்கம் இருக்கிறது பலராமன், இப்படி தான் சொல்லணும். ஸோ அப்படி தான் அங்கே அந்த அட்டையார் நல்ல பெரிய சன்னதி. இந்த ரேவதி, ரோஹிணி இவெல்லாம் குட்டியாக இருப்பாள். நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணா, இந்த தன்சுக் மன்சுக் கூட பெருசாக இருக்கும், ராதாராணியும் பெருசாக இருப்பாள். ஸோ இது எல்லாம் ஒரே சன்னதியில் அப்படி ஜம்முன்னு ஒரு குரூப் ஃபோட்டோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ இந்த நந்த பவனத்தில் உண்டு, இன்னும் உண்டு. மீதி நாளை சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. நேதி கேட்டு இந்த பலாச மரம்னு, பலாச மரம் அப்படின்றது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஒன்று சொல்லுவாள். அந்த பூவே பார்த்தோம்னா அப்படி இந்த தீ ஜுவாலை மாதிரி இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். நிறைய இடங்களில் அந்த பலாச மரம் உண்டு. அதுதான் தமிழில் புரச மரம்னு பேர். பலாச தண்டம் தான் குழந்தைகள்லாம் கையில் வச்சுட்டு இந்த பிரம்மச்சரிய உபநயன சம்ஸ்காரத்தை வந்து பலாச தண்டம், பலாச மரம், பலாச இலைகள், பலாச பட்டா, பலாச சமித்து, இது எல்லாமே சனாதன தர்மத்தில் ரொம்ப விசேஷம். அது பலாஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லுவாள், இது ஹிந்தியில் சொல்லுவாள், சன்ஸ்கிருத்லேயும் அதுதான், தமிழில் புரசை. அது நிறைய இறந்த இடம் தான் புரச வாக்கம். இன்றைக்கி புரச வாக்கில் மரம் இருக்கான்னு கூட தெரியாது. புரசை வாக்கம்னு பேர். புரசை மரங்கள் நிறைந்திருந்த ஒரு இடம், ரொம்ப அழகாக இருக்கும் அதோடைய இலை. இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நிறைய இடங்களில் நான் பார்த்து, திருப்பதியில் நிறைய உண்டு இந்த பலாச மரம் அப்படி பூத்து குலுங்கும். குருவாயூரில் பார்த்துருக்கேன், வேறு எங்கெல்லாமும் பார்த்துருக்கேன் நான். ஸோ மீதி விஷயங்கள் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे। जय भोलो राधा रानी की जय,
जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंदगोप महाराज की जय। जय बोलो वसुदेव महाराज की जय। जय बोलो देवकी मैया की जय। जय बोलो यशोदा मैया की जय। नमः पार्वती पतये हर हर महादेवा। राधे कृष्णा।